தூத்துக்குடியில் இருந்து இலங்கைக்கு கடத்த முயன்ற பீடி இலைகள் மஞ்சள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அதனுடைய மதிப்பு 16 லட்சம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 16 லட்சம் மதிப்புடைய பீடி இலைகள் மற்றும் 1346 கிலோ கொண்ட விரலி மஞ்சள் மூட்டைகளை பறிமுதல் செய்த சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரித்து வருகிறார்கள். இதற்கு உரிய ஆவணங்கள் இருக்கின்றதா, அதே போன்று பீடி இலைகள் எங்கு கொண்டு செல்லப்படுகிறது, எங்கிருந்து கொண்டு வரப்படுகிறது, இதில் யாருக்கெல்லாம் சம்பந்தம் உள்ளது என்பது குறித்தும் சுங்கத்துறை அதிகாரிகள் அந்த பொருட்களை கைப்பற்றி தீவிரமாக விசாரித்து வருகிறார்கள். தூத்துக்குடியில் இந்த சம்பவம் நடைபெற்று இருக்கிறது. தூத்துக்குடியில் இருந்து இலங்கைக்கு கடத்த முயன்ற போது அதனை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதனுடைய மதிப்பு, அதாவது இந்த பீடி இலையுடைய மதிப்பு 16 லட்சம் ரூபாய் என்று மதிப்பிடப்பட்டிருக்கிறது. 16 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பீடி இலைகள் மற்றும் 1346 கிலோ கொண்ட விரலி மஞ்சள் மூட்டைகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்து விசாரித்து வருகிறார்கள். மேலும் இது போன்ற இந்த சம்பவம் இதற்கு முன்பு நடைபெற்றதா, அல்லது இது போன்ற இதற்காக திட்டமிட்ட நபர்கள் யார் யார், இதில் யாருக்கெல்லாம் சம்பந்தம் உள்ளது, எங்கிருந்து கொண்டு வரப்பட்டிருக்கிறது, எங்கு கொண்டு செல்லப்படுகிறது, யாருக்கு கொடுப்பதற்காக கொண்டு செல்லப்படுவது உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் தீவிரமாக விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த பொருட்கள் கைப்பற்றப்பட்ட சம்பவம் என்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதைத் தொடர்ந்து இந்த சம்பவத்தை ஒட்டி வேறு ஏதேனும் இது போன்ற சம்பவங்கள் வேறு எங்காவது நடைபெற்று கொண்டிருக்கிறதா என்பது குறித்தும் விசாரித்து வருகிறார்கள். 16 லட்சம் மதிப்புள்ள பீடி இலைகள் மற்றும் விரலி மஞ்சள் ஆகியவற்றை சுங்கத்துறை அதிகாரிகள் கைப்பற்றி இருக்கிறார்கள். சுங்கத்துறை அதிகாரிகள் தொடர்ச்சியாக இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த பொருட்கள் கைப்பற்றப்பட்ட சம்பவம் என்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.